Good morning, students. Now we are studying Geography Lesson 7, Human Geography of Tamil Nadu. In this lesson, for the past 3 classes, we completed Agriculture, Cropping Seasons of Tamil Nadu, Major Crops, Water and Mineral Resources, then Major Industries. Now we will continue the lesson. Special Economic Zones. Special economic zones, that is says, provide an internationally competitive and hassle-free environment for exports. சிறப்பு பொருளாதார மண்டலம் இது வந்து சர்வதேச அளவில் மிகச்சிறந்த பகுதிகளாக ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சூழலை பெற்றதாக இருக்குது. ஹேசில் ஃப்ரீ என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். யூனிட் இன்சஸ் மேனுஃபேக்சர் குட்ஸ் அண்ட் ப்ரொவைட் எ ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ். Cells are located in Nanganeri, Ennur, Hosur and Perambalur. IT and ITESS named Tidal 2 and Tidal 3 and Biopharmaceuticals. Cells are located in Chennai and Coimbatore. Cells called the Tidal Park 4 is located in the city. இந்த மண்டலமானது பல உற்பத்தி பொருட்களை அளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீசஸும் பண்ணுறாங்க. நாங்குநேரி, எண்ணூர், ஹொசூர், அப்புறம் பெரம்பலூர் இங்கெல்லாம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்குது. இது மூலமாக தொழில்நுட்பம் சிறப்பான லெவலில் கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. டைடல் பார்க் 2, டைடல் பார்க் 3, அப்புறம் உயிரி மருந்தகம் அப்படிங்கிறது பயோஃபார்மசூட்டிகல்ஸ், இதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் டைடல் பூங்கா 4th இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிக்க போகிறாங்க. தென் மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, பொறியியல் அதனுடைய உற்பத்தி தொழிலகங்கள். The manufacturing industry is one of the vibrant sectors of the state economy and contributes significantly to the industrial output. The manufacturing industry broadly covers manufacture of machinery and equipment, motor vehicles, basic metal and alloy industries, metal products and repair of capital goods. உற்பத்தி தொழில் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டேட் எக்கானமியில் ஒரு இம்பார்ட்டண்ட் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். வைப்ரண்ட் செக்டார் அப்படிங்கிறது ஒரு துடிப்பான துறைகளில் ஒன்று. இது வந்து பொறியியல் உற்பத்தி துறையில் ஒரு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. வாகனங்கள், அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி, அப்புறம் மூல உலோகம், உலோக கலவைகளுடைய தொழில்கள், அப்புறம் உலோக பொருட்கள், அந்த பழுது பார்க்கக்கூடிய கருவிகள் உற்பத்தி செய்கிறது, ரிப்பேர் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ், இதெல்லாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க. தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்கு நம்ம நாட்டோடைய மொத்த உற்பத்தியில் கிட்டத்தட்ட 11 to 12% வரைக்கும் இருக்குது. இது வந்து பொறியியல் உற்பத்தி துறையில். இதே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் டோட்டல் இந்தியாவில் தமிழ்நாட்டோடைய ஷேர் எவ்வளோ அப்படின்னா 15% இருக்குது. தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், வாகன தொழிலகங்கள். தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 21% ஆஃப் பசஞ்சர் கார்ஸ், 33% ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் 35% ஆஃப் ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் இந்தியா. வாகன உற்பத்தியில் தமிழ்நாட்டோடைய அளவு வந்து குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது. ஆட்டோமொபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டேட் எக்கானமியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டோட்டல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் வந்து 8% மட்டும் இல்லாமல் 2,20,000 பீப்புளுக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. மேஜர் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேஜர் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படிங்கும்போது ஃபோர்ட், ஹூண்டாய், HM மிசிசுபி, அசோக் லேலாண்ட், அப்புறம் வேளாண் கருவி நிறுவனங்கள் செய்யக்கூடியது டாஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இழுவை இயந்திரம், டிராக்டர், இதனோட உற்பத்தி காரணிகளும் தமிழ்நாட்டில் நிறையா யூனிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம், கைத்தறி மற்றும் விசைத்தறி. The handloom sector in the state is the single largest cottage industry, providing livelihood to a large number of rural people and promote export earnings. கைத்தறித்துறை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. இது வந்து ரூரல் பீப்புளுக்கு அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஏற்றுமதி வருவாயையும் இன்க்ரீஸ் பண்ணுது. These societies mainly produce the cloth required for the scheme of free supply of uniforms to school children and free distribution of sarees and dhoti scheme.
இந்த துறை மூலமாக நெசவாளர் சங்கங்கள் அவங்க வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஃப்ரீயாக வந்து யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாரீஸ், தோத்தீஸ், இந்த பொங்கல் டைம் கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரியான தொழிலெல்லாம் ஹேண்ட்லூம் பீப்புளுக்கு மட்டும்தான் போய் சேருது. ஸோ அவங்களுக்கு வேலைவாய்ப்பு நல்ல விதமாக கிடைக்குது. தென் சுகர் இண்டஸ்ட்ரி, சர்க்கரை தொழிலகம். Sugar industry in Tamil Nadu is an important agro-based industry. It plays a vital role in the economic development of the state, particularly in rural areas. The sugar industry provides large-scale direct employment to several thousands and indirect employment to several lakhs of farmers and agricultural laborers in the rural areas who are involved in the cultivation of sugarcane, harvesting, transporting and other services. தமிழ்நாட்டில் சுகர் இண்டஸ்ட்ரி ஒரு அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ரூரலில் இருக்கக்கூடிய அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்குது. சுகர் இண்டஸ்ட்ரி மூலமாக தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கரும்பு வந்து பயிர் சாகுபடி, அறுவடை செய்கிறது, போக்குவரத்து பண்ணுறது, அதனோட தொடர்புடைய பல பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, வேளாண் தொழிலாளர்கள், இது மாதிரி லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது கிரியேட் பண்ணி கொடுக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 34 சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதில் வந்து 16 வந்து கவர்மெண்ட்டாலையும் 18 வந்து ப்ரைவேட்டாலையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் கம்ஸ் டூரிசம் இண்டஸ்ட்ரி, சுற்றுலாத்துறை. Tourism is considered as an industry because of its enormous potential in creating employment for large number of people. In recent years, the state has emerged as one of the leading tourist destinations for both domestic and foreign tourists. Tourism in Tamil Nadu is promoted by Tamil Nadu Tourism Development Corporation, TDDC அப்படின்னு சொல்கிறோம். சுற்றுலாத்துறை வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொழிலாகவே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். எனார்மஸ் பொட்டென்ஷியல் இன் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். ஏன்னா இது அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுனால இதை நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் தொழில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ரீசன்ட் இயர்ஸில் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முன்னணி தளங்களில் இருக்கக்கூடிய ஒன்றா தமிழகம் உருவாகிக்கிட்டுருது. தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகம் அதனால் ஊக்குவிக்கப்படுறது. தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னா தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகம், அதால் இவங்க ஊக்குவிக்கப்படுறாங்க. த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ், இதில் வந்து என்னென்னலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ், பழங்கால நினைவு சின்னங்கள், அப்புறம் பில்கிரிம் சென்டர்ஸ், புனித தலங்கள், தென் ஹில் ஸ்டேஷன்ஸ், எ வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ், லாங் கோஸ்ட் லைன் along with rich culture and heritage make Tamil Nadu the best destination for tourists. பழங்கால நினைவு சின்னங்கள் நம்ம நாட்டில் நிறையா இருக்குது. நிறைய இம்பார்ட்டன்ட் புனித தலங்கள் இருக்குது, மலைவாழிடங்கள், பல வகையான இயற்கை நிலத்தோற்றங்கள், ரொம்ப நீளமான கடற்கரை இருக்குது, கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம், இதெல்லாம் தமிழ்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த மாநிலமாக நம்ம நாடு விளங்கிட்டு இருக்குது. தென் கம்ஸ் பாப்புலேஷன். பாப்புலேஷன் என்ன? மக்கள் தொகை. The term population refers to the number of people living in a defined area. The statistical study of the characteristics of human population is called demography. ஒரு நாட்டோடைய வரையறுக்கப்பட்ட பகுதியில், நாட்டோட எல்லைக்குள்ளே வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கையை நாம் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி, அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் டெமோக்ரஃபி, மக்கள் தொகையியல் அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் தொகையோட அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. அதனால் ஓவர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். ரீஜியன்ஸ் ஆஃப் ஹை பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு, எங்கெங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க, எங்கே மாடரேட்டாக இருக்கிறாங்க, எங்கே ஸ்பேர்ஸ் பாப்புலேஷனாக இருக்கிறாங்க, அதாவது லெவலாக இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டாங்க அந்த பிளேசஸில். இப்போது ரீஜியன்ஸ் ஆஃப் ஹை பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்கள்: கோயம்புத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை and திருநெல்வேலி are the most populous districts in the state. Agriculture and industrial development are the main causes of high concentration of population of these districts.
எங்கெல்லாம்? கோயம்புத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை, திருநெல்வேலி. இந்த பகுதிகளில் மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பகுதியில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று விவசாயம் நல்லா இருக்கணும், இல்லைன்னா தொழில்துறை நல்லா இருக்கணும். இந்த ரெண்டில் ஒரு காரணம் நல்லா இருந்தால் அங்கே பாப்புலேஷன் நல்லா இருக்கும், நிறையா இருப்பாங்க. செகண்ட் ஒன், ரீஜன்ஸ் ஆஃப் மாடரேட் பாப்புலேஷன், மிதமான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள். திருவண்ணாமலை, கடலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் have a population 30 to 35 lakhs. Vellore, Dindigul, Virudhunagar and Thoothukudi districts each have a population of 15 to 20 lakhs. Other than agriculture, small-scale industries and fishing along the coastal areas are the major occupations of people in these districts. திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் 30 to 35 lakhs of people இருக்கிறாங்க. வேலூர், திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் 15லேருந்து 20 lakhs வரைக்கும் பீப்புள் இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா விவசாயம், அப்புறம் சின்ன சின்ன தொழில்கள் தவிர இதெல்லாம் இதில் சில பகுதிகள் பார்த்திங்கன்னா கடற்கரை ஓர மாவட்டங்களாக இருக்கும். அந்த பகுதிகளில் மீன் பிடித்தல், ஃபிஷ்ஷிங் இந்த மாவட்டங்களோட முக்கியமான தொழிலாக இருக்குது. தேர்ட் ஒன், ரீஜன்ஸ் ஆஃப் ஸ்பேர்ஸ் பாப்புலேஷன், குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள். இந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அண்ட் சிவகங்கை have a less than 15 lakh. The Nilgiri district has a population of less than 10 lakh population. கடலோர மாவட்டங்கள் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த பகுதிகளில் 15 lakhsக்கு குறைவாக மக்கள் இருக்கிறாங்க. நீல்கிரிஸில் 10 lakhsக்கும் குறைவாக தான் மக்கள் இருக்கிறாங்க. இது 2011 மக்கள் தொகை சென்சஸ் கொண்ட கணக்கெடுப்பு இது. ஓகேவா? தென் பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் அடர்த்தி. The state ranks 12th among the Indian states in population density. The national average density of population as per the 2011 census is 382. Chennai is the densest district with 26,903 persons per square kilometers, followed by Kanyakumari, Tiruvallur, Kanchipuram, Madurai, Coimbatore, Kadalur, Thanjavur, Nagapattinam, Salem, Vellore and Tiruchirappalli. These are the regions with high density of population. The least density of population is recorded in the Nilgiris and the other districts have moderate density of population. 2011 சென்சஸ் படி மக்கள் தொகை எடுத்தாங்க இல்லையா, அதுபடி தமிழ்நாட்டோடைய மக்கள் அடர்த்தி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்கிறோம். இதுவே 2001 ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 480 தான் இருந்தோம். இது எதை காட்டுது? நம்மளோட மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. நம்மளோட இந்தியாவில் பாப்புலேஷன் சென்சஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட பிளேஸு 12th பிளேஸில் இருக்குது. 2011 சென்சஸ் படி தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி 362 இருக்குது. இது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 26,903 பீப்புள் இருக்கிறாங்க சென்னையில். இது கன்னியாகுமரியில் அதுக்கு அடுத்து வருது. அடுத்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்கள் இதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. திருச்சியில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 602 பீப்புள் இருக்கிறாங்க. இது ஹை டென்சிட்டி கொண்ட மாவட்டங்கள் இது எல்லாமே. அடுத்தது நீல்கிரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 288 பீப்புள் தான் இருக்கிறாங்க. இதான் லோ டென்சிட்டின்னு சொல்கிறோம். மற்ற மாவட்டங்கள் மிதமான மக்கள் அடர்த்தியாக மாடரேட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. தென் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் ஆர் த மேஜர் ரிலீஜியன்ஸ் இன் த ஸ்டேட். நம்ம நாட்டில் யாரெல்லாம் இருக்கிறோம்? ஹிந்து, கிறிஸ்டின், இஸ்லாம் இவங்கெல்லாம் இருக்கிறோம். இந்த ஹிந்துஸ் கான்ஸ்டிடியூட் த லார்ஜஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன், ஃபாலோடு பை த கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். அதிகமான ஹிந்துஸ் இருக்கிறோம், அதுக்கடுத்து கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கடுத்த பிளேஸில் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. இது போக ஜெயினிசம், சீக்கிசம் அண்ட் புத்திசம் அண்ட் பீப்புள் ஆஃப் அதர் ரிலிஜியன்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த ஸ்டேட். தென் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது பாலின விகிதம். The sex ratio represents the number of females per 1000 males. The highest sex ratio is found in the Nilgiris district, followed by Thanjavur district. The lowest sex ratio is reported in Dharmapuri district, followed by Salem district.
பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000 மேலுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஃபீமேலோட எண்ணிக்கையை குறிக்குது. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, இதுதான் நம்ம செக்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறோம். இது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது நீல்கிரிஸ், இங்கே வந்து 1041 இருக்கிறாங்க ஜென்ஸ். தென் தஞ்சாவூர், இங்கே 1031. லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது தருமபுரி 946, அதுக்கு அடுத்தது சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறாங்க. தென் லிட்ரஸி ரேட்டுங்கும் போது கல்வி அறிவு. The district Kanyakumari has reported the highest literacy rate, while Dharmapuri district has the lowest literacy rate. A high level of literacy rate is also seen in Chennai, Thoothukudi, the Nilgiris and Kanchipuram districts. கன்னியாகுமரி மாவட்டம் தான் நம்ம ஸ்டேட்லேயே அதிகமான கல்வி அறிவு பெற்ற மாவட்டம்னு சொல்கிறோம். இங்கே டோட்டலாக 91.75% ஆஃப் பீப்புள் வெல் எஜுகேட்டடாக இருக்கிறாங்க. தென் ரொம்ப குறைவான லிட்ரஸி ரேட் எது அப்படின்னா தருமபுரி, இங்கே வந்து 68.54% தான் எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதிகமான கல்வி அறிவு பெற்ற மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது சென்னை, தூத்துக்குடி, நீல்கிரிஸ், காஞ்சிபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வருது. தென் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ரோட்வேஸ், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரோட்வேஸ், சாலை வகைகள். The state has a total road length of 1,67,000 kilometers, in which 60,628 kilometers are maintained by the State Highways Department. It ranks second in India with a share of over 20% in total road projects under operation in the public-private partnership, that is PPP model. Roadways, மாநிலத்தோடைய மொத்த சாலைகளோட நீளம் வந்து 1,67,000 கிலோமீட்டர். இதில் 60,628 கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பராமரிக்கப்படுது. ஸ்டேட் ஹைவேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் பொதுத்துறை தனியார் துறை கூட்டணி இந்த திட்டத்தின் கீழே செயல்பட்டுருக்கிறாங்க. இதனுடைய பங்களிப்பு வந்து 20% இருக்குது. இந்தியாவில் செகண்ட் பிளேஸில் ரோட்வேஸ் இருக்குது. செகண்ட் ஒன் கம்ஸ் ரயில்வேஸ். Tamil Nadu has a well-developed rail network as part of Southern Railway, headquartered at Chennai. The present Southern Railway network extends over a large area of India's southern peninsula, covering Tamil Nadu, Kerala, Puducherry, minor portions of Karnataka and Andhra Pradesh. Chennai has a well-established suburban railway network, a mass rapid transport system MRTS, and is currently developed a metro system with its first underground stretch in operation since May 2017. Railways, Southern Railways அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே சென்னையில் இருக்குது. இப்போது சதர்ன் ரயில்வேஸோட நெட்வொர்க் வந்து இந்தியாவுடைய சதர்ன் ஸ்டேட்ஸ், பெனின்சுலர் சொல்லுவோம் இல்லையா, தீபகற்ப பகுதிகள், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா இந்த பகுதிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த இருப்பு பாதையோட நீளம் வந்து 6,693 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய 690 ரயில்வே ஜங்ஷன்ஸை கனெக்ட் பண்ணுது. இந்த ரயில்வே நெட்வொர்க் வந்து இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஜங்ஷன்ஸ். சென்னையில் எம்ஆர்டிஎஸ், அதான் மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், புறநகர் ரயில் போக்குவரத்து சேவை இது. அதுக்கப்புறம் பறக்கும் தொடர்ந்து திட்டம், மெட்ரோ சிஸ்டம், இது இப்போது நல்ல டெவலப்டாக போயிட்டுருக்குது. இப்போது சென்னையில் வந்து மெட்ரோ ரயில்வே அமைப்பு வந்து 2017 ஃபாஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெச் அதையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தென் ஏர்வேஸ். தமிழ்நாடு ஹேஸ் 4 மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ். Chennai International Airport is currently in the 3rd largest airport in India after Mumbai and Delhi. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 4 மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. மும்பை, டெல்லிக்கு அடுத்தது சென்னை வந்து பிக்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் ஆர் அந்த ஃபேமஸ் போக தமிழ்நாட்டில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, இது போக தூத்துக்குடி, சேலம், இங்கே வந்து லோக்கல் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. அது அடுத்தது வாட்டர்வேஸ். வாட்டர்வேஸ்னால் எதை சொல்கிறோம்?
நீர்வழி போக்குவரத்து. தமிழ்நாடு ஹேஸ் 3 மேஜர் போர்ட்ஸ். தமிழ்நாட்டில் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி இந்த 3 மேஜர் வாட்டர்வேஸ்ன்னு சொல்கிறோம். They are in Chennai, Ennur and Tuticorin. It has an intermediate port at Nagapattinam and 15 minor ports. All the minor ports are managed by the Tamil Nadu Maritime Board, Chennai Port. This is an artificial harbour and the second principal port in the country for handling containers. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் போர்ட்ஸ். நாகப்பட்டினம் வந்து இடைநிலை துறைமுகம், இன்டர்மீடியேட் போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிற பகுதிகளில் இது போக 15 ஸ்மால் போர்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட 73 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை நம்ம வருஷம் ஃபுல்லும் கையாண்டுட்டுருக்குறோம். இந்த எல்லா குட்டி துறைமுகங்களையும் தமிழ்நாட்டோடைய கடல்சார் வாரியம் மெரைன் போர்டு அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. சென்னை வந்து இப்போது செயற்கை துறைமுகமாக தான் இருக்குது. இது வந்து சரக்கு பட்டகங்களை கையாளக்கூடிய நாட்டோடைய பெரிய துறைமுகங்களில் 2வது பிளேஸில் இருக்குது. இடைநிலை துறைமுகமான எண்ணூர் சமீபத்தில் பெரிய துறைமுகமாக மேம்படுத்தப்பட்டு தமிழகத்தில் அதிகமாக நிலக்கரி அப்புறம் தாதுக்களை கையாளக்கூடிய துறைமுகமாக இது டெவலப் ஆகிட்டு இருக்குது. தென் கம்யூனிகேஷன். Communication is derived from the Latin word communicare, meaning to share. The act of conveying or exchanging information is called means of communication. They are mass communication and personal communication. தகவல் தொடர்பு அப்படிங்கிறது லட்டின் வேர்ட்லேருந்து உருவான கம்யூனிகேர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய தகவல்கள் எண்ணங்கள், அந்த எண்ணங்களை பரிமாறக்கூடிய தகவல் தொடர்பை தான் நம்ம கம்யூனிகேஷன் சொல்கிறோம். இதை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று பர்சனல் கம்யூனிகேஷன், இன்னொன்று மாஸ் கம்யூனிகேஷன். இதை வந்து தமிழ்நாட்டுடைய தகவல் தொடர்பை மாநிலங்கள், வட்டங்கள், தலைமைச் செயலகங்களாக 3ஆக பிரிக்கிறாங்க. எதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது சென்னை வந்து அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை, தென் மேற்கு மண்டலம் வந்து கோயம்புத்தூராகவும் இருக்குது, தென் மத்திய மண்டலத்தில் திருச்சிராப்பள்ளி இருக்குது, தென் தெற்கு மண்டலத்தில் மதுரை. இதுதான் போஸ்டலுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. தென் ட்ரேட், வாணிகம். Export and import are the 2 components of trade. Export means goods and services sold for foreign currency. Tamil Nadu contributes 12.2% of the country's exports. ஏற்றுமதி, இறக்குமதி இது வாணிகத்தோடைய 2 டைப்ஸ். ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பொருட்கள் சேவைகளை வெளிநாட்டு பணத்துக்கு நம்ம விற்கிறது. தமிழ்நாட்டுடைய மொத்த எக்ஸ்போர்ட் வந்து 12.2% இருக்குது. Import refers to goods and services are brought from overseas producers. Import அப்படிங்கிறது பண்டங்கள் சேவைகளை வெளிநாட்டு உற்பத்தியாளர்கள்ட்ட இருந்து நம்ம நேரடியாக வாங்குறது. The difference between the values of export and imports is called balance of trade. ஏற்றுமதி, இறக்குமதி இந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய பேலன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இம்போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம எந்தெந்த பொருட்கள் இம்போர்ட் பண்ணுறோம்? Machineries like transport equipment, machine tools, non-electrical machinery, electrical machinery, pharmaceutical products, petroleum, fertilizers and newsprint are its major imports. The state contributes 10.94% to the country's trade through the major ports. Then major exports of Tamil Nadu. நம்ம என்னென்ன பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்ம நாட்டில் இருந்து? அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது tobacco, cereals, cotton, sugarcane, paddy, groundnut, spices and vegetables. Leather products, wallets, purses, pouches, handbag, belt, footwear and gloves. Gems and jewelry பொறுத்த வரைக்கும் pearls, precious stones, gold jewelry, decorations and antiques. Then chemicals and related products பொறுத்த வரைக்கும் paper, chemicals, ரப்பர் அண்ட் கிளாஸஸ். இதெல்லாம் நம்மளுடைய மேஜர் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ இந்த லெசனில் நம்ம பார்த்த கருத்துப்படி மக்கள் தொகை வளமான பொருளாதார வளர்ச்சியோடைய அடிப்படையில் ஒரு முக்கியமான மாநிலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த மாநிலத்தில் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லா பீப்புளும் ரொம்ப சேஃபாக இருக்கிறோம். தமிழக அரசால் அப்பப்போ நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த திட்டங்கள் மூலமாக எல்லா துறைகள்லையும் ஒரு குறிப்பிடத்தக்க டெவலப்மெண்ட்டை நாம் அடைஞ்சிட்டு வரோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஆல்.